கார்த்தி எப்ப கார் எடுக்கிற? கல்யாணம் ஆன மாதிரி கார் எடுப்பான். இல்லடா அவன் இப்போ ரீசெண்டாக எடுக்கிறான். நம்ம கார்த்தி யோசிச்சு எடுச்சு இல்லையா? பேக்காடா டேய் விஎம்ல நீ பாட்டு சூர்யா நீ பாடுறான். வீட்லயே வச்சிருக்கியா? டாபர்ல ரெட் கலர்ல இருக்கு. பல்லு வளக்குறது. டாபர் அண்ட் பேஸ்ட். நீங்க ஆப்பிள் கட்ட காட்டுங்க நாங்க பாக்குறேன். நாய் வகை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஆப்பிள் கட்டுங்கறாங்க, அமேசான் கட்டுங்கறானுங்க. ராசு ஒரண்டையா இருக்கு. ஆப்பிள் இல்ல வச்சுக்கோ. புக் பண்றது பாவுக்கு பாத்தியா? இதே தேர்நாய் போல இருக்கு. குட்டி புக் பண்ணா கொடுத்துறேன் மாட்டேங்கண்ணா. இவன் ஆப்பிள் கட்டுங்க நான் எப்படி தெரியுமா நினைச்சேன், இந்த பெடிகிரி விளம்பரத்துல ஒரு லேப் வரும் பாத்தியா? ஓ நீ அப்படி போயிட்ட. அது லேப், அது கோல்டன் ரெட்ரீவர். அதான் இருக்கும். ஒரு குட்டி வாங்கிக்கலாம் பார்த்தா அது இருக்குது. அது குட்டி இல்ல, ஒரு நாய் இருக்குது. அது குட்டி போற இத வேணா சொல்லு. இல்லனா அது காட்டு காட்றா. ஆப்பிள் கட்டணும் ஒண்ணு இல்லடா. அந்த ஆப்பிள் இருக்குல்ல வச்சு அப்படியே அதே மாதிரி வேலை கட்டணும். மண்டை வந்துன்னா பாத்தீங்கன்னா ஆப்பிள் பீஸ் கட்டணும். அது கொஞ்சம் லைட்டா உருண்டையா இருக்கும். அதான் லேப்ல அந்த அதான் ஆப்பிள் உண்மையா ஆப்பிள் கட்டு ஃபேமஸ் இது கார் கேரளா தான். வீடியோலயே கேரளா தான் ஃபேமஸ். ஷாப்பிங்லாம் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா வச்சுக்கோ நிறைய மாட்டுக்கறி வச்சு தான் ஏற்றுவோம். அது தினமும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ முறை சிக்கனு. அது இல்லாம அது வந்து இந்த பாட்டிங் அவ்வளோ பாத்தீங்கன்னா வச்சுக்கோ சிக்கன் 80 ரூபாய்க்கு துண்டு துண்டா வெட்டி கலச்சு போட்டுடு. சாப்பாடே இல்ல, சாப்பாடே கிடையாது. அதுக்கு கூழு மாதிரி கரைச்சு கொடுக்குது. சாப்பாடு வச்சிருந்தேன் 8 மாசம் வளர்த்தாங்க. யுவதியா பேக்கரி காமத்தேனு. காமத்தேன் இல்ல, இதானே அந்த ஐயா பேக்கரி சொன்னது. காடத்தேனுன்னு போட்டுருக்கு. காடல காமத்தேனு தான்டா. இல்லடா இங்க வேணாம்டா. இங்க டீ நல்லா இருக்காரா? காடத்தேன் இப்ப நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த மதுரை போகும்போது இங்க தான் ஐயா கடையில சாப்பிடுவோம். இங்க தான் ரெகுலர் ஸ்பாட் காமத்தேனு. பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கும். டேய் அது காமதேனு தான்டா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஏன்டா நீ வர? காமத்தேன் அது அந்த இத மட்டும் துணைக்கால மட்டும் லைட்டா டேய் தேராதான்டா. நீ ஏன்டா அடிக்கடி மேல மேல பாக்குற? மேல ஏதோ ரூஃப் டாப் ஏதாவது தெரியுதா என்ன? ரூஃப் டாப் இருக்கு மேல இப்படி 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 இப்படிங்கற மேல இல்ல இருக்கு. இன்னொரு 5000 சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல தெரியும். என்னது வேற மாதிரி சொல்றாங்க. எடுத்துறேன். உங்களுக்கு பாண்டிச்சேரியில இருக்கு எடுத்துடலாம். நான் எடுத்துக்கிறேன். அமௌண்ட் மட்டும் நீ கொடுத்துறா. 3 மணி நேரத்துக்கு 18000. எவ்வளவு ரசிக்க சோ காலங்க ரொம்பவே அப்படியே சும்மா இருக்கா வந்த எனக்கு தெரிஞ்சு படியில உட்கார வச்சிருக்காங்க. புட்புரி நகர் எதுனா? புட்புரி நகரா? ஆனா அங்க 10 மணி யாராவது இருக்கு தெரியுமா? புட்புரி நகர் அங்கதான் இருக்கு. இது என்ன ஏரியானா? இங்க பக்கத்துல நேரா போனீங்கன்னா கோயில் ஒண்ணு வருது. 1.5 கிலோமீட்டர். இது என்ன ஏரியானா? இது என்ன ஏரியா? இதுக்கு அங்கிட்டு போங்க. இந்த ஏரியா புட்புரி நகர் தாண்டி தானே டோலக்பூர். சரி நேரா போங்கன்னா அந்த ஆளு உட்காந்து கோயில் இருக்கு. சரி நான் டோலக்பூர் போயிட்டு உங்களை சொல்றேன். கேட்டதை சொல்றேன்.
யாரா யாரு நல்ல வேலை இந்த கேமரா எடுத்துச்சு. அவர் ஆமா அவனுக்கு என்னடா தெரியும்? அவங்க பொம்மட்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. டோலக் போறான்னு தெரியுது. அவரும் சொன்னாரு தெரியலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவரும் சொல்றாரு பாரு, அட்ரஸ் முன்னாடி போங்க. என்ன முன்னாடி கோயில் இருக்கு போனோம். அவருக்கு சாமியாடுற ஏன்டா நீ வேற நம்ம ஊர்ல அகோரின்னு ஒருத்தி சுத்திட்டு இருக்கான்டா. பேசாதடா. அடிச்சு போடுவேன் அப்புறம் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இது ஆட்டத்தை பார்க்கணும். இவர் இப்படிங்கிறான் போட்டு அவன் வாயிலிருந்து ரத்தம் வேற வருது அவனுக்கு. அது யாரு? காளியாமா. காளி வந்து எங்க இடிச்சுக்கிட்டாரு போல இருக்கு. ஓ அவங்க இதுக்கு நியூஸ்ல எல்லாம் வந்துட்டான். அவன் நியூஸ்லயே வந்துட்டான். பாலிமர் வந்தாண்டா. ஒருத்தர் மட்டும் அமைதியா போறாப்புல. அப்படியே வேண்டுதலா? அவரு மௌன வேண்டுதலைங்களா? பஸ்ஸுங்க அழகு குத்தி. அவனை குதிரை ஏற்றி விடு. இவனை ஏற்றி விடு. குதிரை இவன் தான் கேட்டுட்டே இருக்கான். அவனை குதிரை ஏற்றி மொட்டையை போட்டு அவன் சொல்றாங்க டக்கு நல்லா அடிக்கலாம்டா. குதிரை திருப்பூர் வரைக்கும் போயிடணும். தம்பி அதுக்கு வந்து நீ வந்து ஓலா பஸ் தான் புக் பண்ணணும். சரியா? பஸ்ல போனா காசு. ஓலா நியூ பஸ்ரா தெரியாதா? ஆமா இதே கிட்ட போட்டு விட்றாங்க. கால் சுடுங்கடா. ஏய் நான் நடந்து வரேன்ல, அதனால போட்டுருக்காங்க. நான் சொன்ன வேற இந்த மாதிரி கால் காட்சி வராதுங்க. கால் சுடக்கூடாது. இந்த மூத்திரம் வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் சாப்பாடுக்கு நல்ல ஏன் பண்ணிட்டு உத்தமி அவனுக்கு மட்டும் தெரியும். எனக்கெல்லாம் தெரியுதே. நல்லாவே போகுது. ரொம்ப பெரிய ரோப்பா போகுது. பெரிய ரோமா உண்மையுமே போகுது. பெரிய ரோப்பா போகுது. அங்க போகுது வரண்ணா. கேட்ட ரோப் கார்டு இத்தனைலாம் தான் நிற்கி. பஸ்ஸே ஒரு சுற்றிட்டு வந்துருச்சு. நம்மளே நம்ம இங்கே வந்து சேர்றதில்ல. அடுத்த மேடையில் ஓட்டு போயிட்டு தம்பி அங்கே போய் லைன்ல இல்லை. அவரும் அங்கே போயிட்டாரு. இங்கே நிற்கிறது அங்கே நின்னா கூட பரவாயில்ல. ஏதோ பிஎம்மோட மச்சா மாதிரி போய் பக்கத்தில் நின்றுருக்காரு. அங்கே போங்க தம்பி. ஸ்பெஷல் எல்லாம் வாங்க மூவி வாங்க. அங்கே போகலாம். விஐபின்னு சொன்னீங்களா? விஐபி இல்லை விஐபி பஸ்லாம் இப்போ கிடையாது. நாளைக்கு பத்தியா இல்லையா? அரை மணி நேரத்தில் பிச்சுக்கு கூட்டம் கிளம்பலையா? எல்லாமே சார்ஜ் ஓடுறீங்களா? பாய்.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனிமலை மேலே ஏற முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் சுத்தமாக செம்ம டயர்டாகிடுச்சு. அதனால் நம்ம பசங்க 3 பேர் மட்டும் மேலே ஏறியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோனோ இல்லை வந்து கேமராவோ அலோடு கிடையாது. எப்போ இருந்துன்னா 2024 ஜனவரி மாதம் இதுலேருந்து இந்த இயர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே அலோடு கிடையாது. நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டோ இல்லை கேமரா எடுத்துகிட்டோ மேலே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சுத்தமாக முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து மேலே ஏறிட்டா ஃபோன் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே ஏறிட்டா கூட இடையில போகும்போது பிடிச்சாங்க அப்படின்னா ஃபோன் திருப்பி ரிட்டர்ன் தரமாட்டாங்க. அப்புறம் ஃபைன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் போடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க 3 பேர் மட்டும் மேலே கோயிலுக்கு போயிட்டாங்க. நம்ம கீழே அப்படியே காருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோங்க. சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இன்னொரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போகும்போது வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். கேள்றா அவர்கிட்ட வாட்டர் பால்ஸ் இங்கே தான் இருக்கா? என்ன இருக்கு? விடுறாங்களாண்ணா? உள்ள விடுறாங்களாண்ணா? கார் போவாண்ணா? அது வரைக்கும் போகுங்களா? நடந்தா சரி நம்ம பார்த்தனா டவர் கிடைக்கல. இங்கே வந்து கொஞ்சம் ஏர்டெல்ண்ணா சரி 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 போறாங்க. அவங்க இங்கே போறாங்க. நம்ம ரிவர்ஸ் தான் நம்ம மக்களே ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, இது வந்து கொடைக்கானலுங்க. கொடைக்கானல்னா பூம்பாறை டெட்டுன்னு வரும் பார்த்தீங்களா கொடைக்கானலில், அந்த மாதிரி அதுக்கு பேக் சைடு, பூம்பாறைக்கு பேக் சைடு அங்கே தான் நின்றுருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பழனி, இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி. ஒரு கிட்டத்தட்ட பழனிலேருந்து 33 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே வந்து நின்றுருக்கோம். இங்கே தான் வந்து அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக எங்களுக்கு தெரிஞ்சு சரியாக ரூட்டு தெரில. ஆனால் இந்த டெட் எண்டு கன்ஃபார்ம் தான். இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்பி போட்டிருக்காங்க. யானை வரக்கூடிய அறிகுறி எல்லாமே இருக்குது. ஏன்னா சொன்னாங்க, உள்ள லோக்கல் பீப்புளே அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் யானை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே குளிக்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல நமக்கு. சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதுலேருந்து அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி ட்ரை தான். ஆனால் டீப் ஃபாரஸ்ட்டுங்க. அப்படியே இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. எங்கன்னா இந்த மண் ரோட்டை பார்த்திங்கன்னா, அந்த மண் ரோட்லேயே போனோம்னா அந்த மலை மேலே ஒரு ஏறணும் போல் இருக்குது. தெரியுதுங்களா மலை, அந்த மலை உச்சியில் ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. அது என்ன டென்ட்டுன்னு நமக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த மலை மலையில் ஒரு வீடு கட்டியிருக்காங்களா, இந்த தென்னந்தோப்பாக இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு வீடு. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான், ஃபுல்லாக மலைங்க. ஆனால் ஜேசிபி சவுண்டு கேட்குது, வண்டி உள்ளே ஓட்டிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஜேசிபி போன தடங்களாக இருக்குது பாருங்கள்.
இன்னொரு பிரச்சனை அப்படின்னா இங்கே யானை எப்போ வேணால் வரலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் யானை பண்ணது தான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கம்மி வளைச்சது எல்லாமே தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், யானை வளைச்சது இது. அந்த சைடு 3 வளைச்சிட்டு அப்படியே ஏறி போயிருக்கிறது எல்லாமே தெரியுது பாருங்கள். இங்கெல்லாம் நைட்லாம் கம்பல்சரி யானை வரும். ஆனால் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது, நைட்டுன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணால் வரலாம். சரி, நம்ம என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்படி சீக்கிரம் கிளம்பிடலாம். இங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி தெரில. இது எல்லாமே ப்ரைவேட் லேண்ட் தாங்க, நம்ம இப்போ நடந்து போகிறது எல்லாமே. மக்களே, இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வர இடம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த தண்ணி வர இடத்துக்கு கீழே, அதாவது இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலைக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்லோப்பாக இருக்கும். அந்த ஸ்லோப் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. அதாவது அந்த சைடுலேருந்து தண்ணி வர தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப்பு கீழே இறங்கும்போது அந்த இடத்துல தான் குளிச்சுட்ருக்காங்க. இப்போ என்னென்னா சுத்தமாக ஃபுல்லாக ட்ரையாக இருக்குங்களா, அங்கே எதுவுமே தண்ணி இல்லை. அதே மாதிரி இங்கே யானை வரக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் கம்பி போட்டிருக்காங்க. அதனால் இந்த சைடு யானை வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஆனால் இப்போ வந்து பகல் நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் யானை வந்து ஏறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உடச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம பசங்க அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன்.